ஓகே. ஸோ போன தடவை வந்து நம்ம நிறைய அல்டர் கமாண்ட்ஸ் பார்த்தோம். பட் ஆனால் வந்து we've not saw the delete drop commands and delete commands பார்க்கல நம்ம. We have to look at that first now. Let me start with that just a minute. Okay. Let me go to the workbench. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு டேபிளில் we are trying to just creating all the students details. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரு ரேண்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸை நாங்கள் ஃபில் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ரீநேம் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். பட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன் சர்டன் கேசஸ் இப்போ வந்து ஏதாவது ஒரு காலம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹவு டு யூ டூ இட்? ஓகே, ஸோ தட் இஸ் வாட் த நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அகெயின் இதுலேயும் வந்து அல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபோ. ஓகேங்களா? ஸோ இது வெரி சிம்பிளர். இங்கே மேலே மேலே வந்து என்ன ட்ரை பண்ணோன்னா ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஒரு காலம் நேம் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஒரு காலம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பட் வந்து நம்ம டெலீட் பண்ணுறது எப்படி? ஓகே, ஸோ ஈவன் வி சா ட்ராப் கமாண்ட். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர் ரைட். ஐ திங்க் ட்ராப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ டன். ஓகே, எனி அதர் questions you guys have on the alter tables? Because alter table I think we covered everything. ஏதாவது உங்களுக்கு questions இருக்கா? இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சினாரியோ சொன்னீங்கன்னா we can try it. ஓகே, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி காலம்ஸ் ஆட் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுலாம் பார்த்தாச்சு. ஈவன் we have see how to update the particular record. See if you guys have any question. ஏதாவது ஒரு சினாரியோ சொன்னீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே, தென் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து லெட் மீ கோ பேக் டு மை ஸ்கில் ஒர்க் பெஞ்ச். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹவு டு இன்சர்ட், அல்டர் அண்ட் தென் சம் அப்டேட் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து இப்போ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் ரைட், நம்ம செலக்டும் சிம்பிளாக ஒரு பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் டீட்டெயில்டாக அட்வான்ஸ்டு குவரிஸ்லாம் எப்படி பண்ணுறது, அட்வான்ஸ் கைண்ட் ஆஃப் செலெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எனி கொஷின், எனி ஒன்? ஹலோ? Okay, I think someone accidentally turned on. Let me move on. So advanced selects என்ன பண்றது அப்படின்னு பார்க்கணும். So advanced selects. Okay, so let's start with this today. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொத்த டேபிளும் விசிபிள் ஆகணும்னா நம்ம என்ன போட்டுருவோம்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபோ டேபிள். இது போட்டு நம்ம ரன் பண்ணோம்னா யூ வில் ஏபிள் டு see the entire table. இதிலே வந்து சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு லுக் அட் வெறும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார் you can even give the actual column name and still you can able to run the query. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் 2 காலம் மட்டும் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் சம்டைம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும் வச்சு நான் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் அருண் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் வைக்கணும் அப்படின்னா, அதை மட்டும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் ஸ்டில் டூ இட். ஓகே, வேர் கண்டிஷனில் ஐ கோயிங் டு புட் என்ன காலம் நான் ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணோம்
அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் நேம் தெரியாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அருண்ங்கிற நேமில் மல்டிபிள் பீப்புள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி query எழுதுறது, ஸோ அப்படின்னு பார்க்கலாம். Let's say if you do not know the entire name of Varun, you can use some kind of a like statement. இந்த statement யூஸ் பண்ணும்போது it will get you the details. இப்போ okay, let me see if I can show a little different example. Okay. ஓகே, லெட்ஸ் சே இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமில் எந்தெந்த நேம்லாம் வந்து ஒரே ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரில் இருக்கா அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ இந்த நேமில் எதுலையாவது வந்து ஆர்ங்கிற கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேம்ஸ் மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அருணில் ஆர் இருக்குது, சிவாவில் கரெக்ட் இல்லை, ஜீவாவிலையும் கிடையாது, பட் ரகுவில் ஆர் இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 நேமுக்கும் ஆர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் நேம் தெரியல, பட் இட் வில் ஸ்டார்ட் வித் ஆர் ஆர் இட் வில் எண்ட் வித் ஆர், இல்லைன்னா வந்து அந்த நேமில் ஆர்ன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யூ கேன் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அதை வச்சு சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நேம் ஆரில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் த லைக் கமாண்ட் இஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது சர்ச் பண்ணி இட் சேட் லைக் தெர் ஆர் 2 நேம்ஸ் which has ஆர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து லைக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். லைக் அப்படிங்கிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லைக் ஆர். இந்த டாலர் சைன் வந்து ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதாவது ஆர் வந்து மிடில் இருக்கா, ஏதாவது ஒரு நேமில் மிடில் ஆர் இருந்துச்சுன்னா அதாவது நாட் அ ஸ்டார்டிங் கேரக்டர் நாட் அ எண்டிங் கேரக்டர், அப்போ வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு நேம் வேணும் அப்படின்னா யூ கேன் ரிமூவ் த parenthesis அண்ட் ஸ்டில் ட்ரை இட். ஓகே, இப்போ வந்து இட் வில் சர்ச் ஃபார் த ஃபர்ஸ்ட் நேம் லைக் ஆருங்கிற ஸ்டார்ட் பண்ணுற வேர்டை வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நீங்கள் வந்து யூங்கிற வேர்டில் முடியணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த டாலர்ஸ் இந்த வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து என்னென்னா இட்ஸ் அ ஃபில்லர். ஓகேங்களா, ஸோ அதாவது என்ன வேணால் நேம் இருக்கலாம், ஆனால் கடைசியாக இட் ஷுட் எண்ட் வித் யூ அப்படிங்கிற இண்டிகேஷன். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா எனி நேம் விச் எண்ட்ஸ் வித் யூ. ஓகே, ஸோ ஒரே ஒரு நேம் தான் இருக்குது. லெட்ஸ் see if can we give some other example. Let's see whatever names ends with A. 2 நேம் இருக்கு, let's see it is coming or not. Okay, I'm put A and then run. Okay, so உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேம் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த லைக் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? I'll give this. ஸோ உங்களுக்கு லைக் ஸ்டேட்மெண்ட் புரியுதுல்ல? ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் வச்சுட்டு முன்னாடி பின்னாடி வந்து நம்ம எந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ பர்சன்டேஜ் ஆர் பர்சன்டேஜ் அப்படின்னா search records which has or somewhere in the middle of the board. Okay, இதே வந்து percentage R அப்படின்னா then it indicates select the record which has R in the ending of the word. Okay, இதே வந்து R percentage அப்படின்னா select the record which has R in the starting of the word. ஸோ இது வந்து சிம்பிள் வேர் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் நிறைய ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
Let's see, everyone is male. I'll insert one more record. Okay. Let it be all other names, but students info, department contact name. Let's see. Let's insert it. Okay, it's thrown error. Age field unknown. Age field. Okay, age கிடையாது. Okay, let's remove the age. Let's try it. Okay, then let date of birth கொடுக்கணும். Okay, I'm just giving some random number. Let's see if it is inserting unknown contact number. Okay, so இதை நம்ம மொபைல் நம்பர்னு மாத்திட்டோம். Okay, it's inserted. Let's see if we run it. So we had 5 entries. So இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா I want a student. Okay, so I want female students name alone. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Students info where gender. Okay, gender equal to female. Okay. ஓகே சிம்பிள். நம்ம வந்து வேர் கண்டிஷனில் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுவும் வரும். ஸோ லெட்ஸ் சே மேல். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்லி மேல் நேம்ஸ் மட்டும் வர மாதிரி நம்ம சிம்பிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கப்புறம் அக்ரிகேட் கண்டிஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயிலில் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள வந்து நான் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூ கேன் ஸோ பேசிக்காக அண்டு ஆர் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி சிமிலர் டு நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஐடி டிபார்ட்மெண்ட். ஓகே, so what I want is I want a students info who are male as well as they belongs to IT department. So அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் நம்ம சர்ச் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அருண் வந்து இஸ் அ மெயில் அண்ட் தென் ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இது அதாவது எய்தர் ஒன் கண்டிஷன் வந்து வேலிடாக இருக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் எய்தர் மேல் ஆர் he should be in the IT department. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா you can even give or condition. So either one. Okay, இந்த கண்டிஷன் இல்லைன்னா இந்த கண்டிஷன் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா you should able to get it. So anyone gets what will be the response for this in the queryக்கு what I've given is gender as male and department name as IT department அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் வரும் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? Let me see the chat. ஸோ அண்ட் கண்டிஷனில் எக்ஸாக்ட் மேட்ச் கிடச்சிது. இப்போ ஆர் கண்டிஷனில் என்ன மாதிரி அவுட்புட் வரும்? பிகாஸ் வி நோ அந்த நமக்கு 5 என்ட்ரிஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை வச்சு என்ன அவுட்புட் வருங்கிறத சொல்லுங்கள். போத் மேல் ஜெண்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட். அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது அண்ட் கண்டிஷன். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா ஆர் கண்டிஷனில் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது மகாலட்சுமி. ஓகே, எனி ஒன் ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் வரணும் சார். ஓகே, தட்ஸ் ஃபைன், தட் இஸ் ஓகே. எவ்வளோ ரெக்கார்ட் அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? யாராவது வந்து எவ்வளோ ரெக்கார்ட் அவுட்புட்டாக வரும் அதில்?
we have total 5 records. சொல்லுங்க. இப்போ மெயில் கொடுத்ததுல யார் யார் மெயில் இருக்காங்க அவங்க எல்லாரோட ரெக்கார்டும் வரும். ப்ளஸ் ஐடியில் யார் யார் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்களோட எல்லா ரெக்கார்டும் வரும் சார். ஆமாம், எய்தர் ஒன். ஓகேங்களா, இது வந்து அண்டு கண்டிஷன் கிடையாது. ஸோ எவ்வளோ ரெக்கார்ட் வரும் ஃபைனலாக? திஸ் வில் செக் எனி ஒன் கண்டிஷன் டு சாட்டிஸ்ஃபை 4 ரெக்கார்ட். மகாலட்சுமி, நித்யாவும் 4 சொல்கிறாங்க. வேறு யாராவது இதாக ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ எல்லாரும் pretty much 4 சொல்கிறீங்க. ஓகே, மகேஸ்வரி 5 சொல்கிறீங்க. ஓகே, மகேஸ்வரி ஏன் 5 சொல்கிறீங்க? செகண்ட் ஆப்ஷன் வந்து ஐடின்னு கேட்டிருக்கீங்களா, அதனால ஐடி டிபார்ட்மெண்ட்ல யாருக்காங்க அவங்களும் வருவாங்கல்ல சார். ஆமாம், பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்கார்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4 தான் கரெக்டான ஆன்சர். பிகாஸ் எல்லா மெயிலும் ஃபஸ்ட்டு வந்து எய்தர் மெயிலாக இருக்கணும், இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரெக்கார்டுக்கு மெயில், ஐடி டிபார்ட் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த ரெக்கார்டு எடுத்துக்கும். ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் இருக்குது, ஐடி டிபார்ட்மெண்ட் இல்லை. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இந்த ரெக்கார்டு எடுத்துக்கும். ஸோ இந்த ரெக்கார்டுக்கும் எடுத்துக்கும், இதுக்கும் எடுத்துக்கும். பட் இந்த ரெக்கார்டு வந்து ஃபீமேல் அண்ட் தென் அவங்க டிபார்ட்மெண்ட்டும் ஐடி கிடையாது. ஸோ இந்த ரெக்கார்டை அது இக்னோர் பண்ணிடும். ஓகே, ஸோ இட் ஷுட் பி 4, இட்ஸ் நாட் அ 5. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்டு தான் கிடைக்கும். ஸோ ஆர் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன என்ன ரெக்கார்ட் சைஸ் சொன்னேன். இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டீச்சர்னு கொடுக்குறேன். ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் வில் ஐ கெட்? ஸோ மெயில் ப்ளஸ் வந்து டீச்சர், இந்த ரெக்கார்டுக்கு எவ்வளோ வரும் இந்த காம்பினேஷனில்? So my condition is I want to find out all the student detail who is either male or belongs to a department name called teacher. ஓகே, பேரலாக நீங்கள் இந்த query ட்ரை பண்ணனாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே, do you guys really want to try it parallelly? I can give all this query. Okay, this also I'll give it in the chat. Mahalakshmi 1, either a male or a department as teacher. மகாலட்சுமி ஸ்டில் வந்து ஏன் 1ன்னு சொல்கிறீங்க? நான் என்னோட query போட்டிருக்கேன், மேல் ஆர் அ டிபார்ட்மெண்ட் நேம் அஸ் டீச்சர். மை கொஸ்டின் இஸ் ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் வில் ஐ கெட்? எகைன் ஸ்டில் மகேஸ்வரி உங்களுக்கு ஏன் 4 வருது? 4 எதனால 4 சொல்கிறீங்க? ஓகே, ஐஸ்வர்யா எதனால 5 சொல்கிறீங்க? ஓகே, மகாலட்சுமி நீங்கள் 4ன்னு சொல்கிறீங்க, 5ன்னு சொல்கிறீங்க. ரெண்டு கண்டிஷன்லயும் ஒர்க் ஆகும். ஓகே, 2 கண்டிஷனும் ஒர்க் ஆகும். ஓகே, மகாலட்சுமி நீங்கள் 4ம் 5 ரெண்டுமே சொல்கிறீங்க. ஸோ எது நம்ம எடுத்துக்கணும்? ஓகே, ஓகே, லெட்ஸ் see what நித்யா is posting. நித்யா, உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் சைஸ் வரும்? அண்ட் தென் ரம்யா, நீங்கள் ட்ரை பண்ணலையா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த பர்டிகுலர் காம்பினேஷனுக்கு ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் லைக் இட்? டேபிளில் ஷோ பண்ணுங்க. ஓகே, I'll show the table. Let me run this query. Okay, this is what my table is.
நித்யா உங்களுக்கு டேபிள் பார்த்துட்டீங்களா? ஒன் ரோ சார் ஓகே. இல்லை ஆக்சுவலாக நித்யா எப்படி ஒன் ரோ வரும் அப்படின்னா என்னோட கண்டிஷன் வந்து சிம்பிள். அவங்க எய்தர் மெயிலாக இருக்கணும் இல்லைன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் டீச்சராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் எடுப்பீங்க, மெயிலாக இருக்குது, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாவே போதும். ஸோ திஸ் ரெக்கார்ட் வில் பி செலக்டட். ஸோ இந்த இதுக்கு போவீங்க, மெயில் செலக்ட் இருக்குது, ஸோ இந்த ரெக்கார்டும் செலக்ட் ஆயிரும். தேர்ட் ரெக்கார்ட் போனீங்கனாலும் ஃபஸ்ட்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஓகேங்க, ஃபோர்த்துக்கும் மெயிலுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபிஃப்த் ரெக்கார்டு வரும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மெயில் சாட்டிஸ்ஃபை ஆகலை, தென் ஐ ஹேவ் டு கோ அண்ட் லுக் அட் அதர் கண்டிஷன். இங்கே அதர் கண்டிஷன் என்ன இருக்குன்னா, எய்தர் ஒன் இருந்தால் போதும், டிபார்ட்மெண்ட் நேம் அட்லீஸ்ட் வந்து டீச்சர் இருந்தால் போதும். இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் நேமும் டீச்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் 5 ரெக்கார்ட்ஸ் வில் கம் இன் டு பிக்சர். ஸோ ஐல் ஷோ யூ, ஐல் ரன் திஸ் query அண்ட் ஷோ யூ ஒன் மோர் டைம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரெக்கார்டுமே வரும். பிகாஸ் எய்தர் ஒன் தான் ஆர்னா. ஓகேங்களா? அண்டுனா யூல் கெட் 2 கண்டிஷனுமே கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஈச் ரெக்கார்டுக்கு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் வரணும். அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன். கேன் பி let me see if I can give some other query example. Can anyone try? I need to find the students who are all not a teacher. How do you find it? யாராவது query ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, I want to find out all the students who is not a teacher. How do you guys find it? என்னோட கொஸ்டின் புரிஞ்சில்ல உங்களுக்கு? ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, I want to find out a student detail who is not a teacher. Can you guys come up with a query? யாராவது query பண்ணீங்கன்னா இந்த சாட்ல போடுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம் உங்க query எடுத்து. ஓகே, மகாலட்சுமி போட்டாங்க. வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? Let's wait for Kaviyarasi and Nitya. Both are typing. Others also please try. Nitya, okay, select star from student info where department name not equal to teacher. Okay. வேற கவியரசி உங்களோட மகாலட்சுமி நீங்க போட்டீங்க, மகேஸ்வரி நீங்க போடல, மகேஸ்வரி நித்யா போட்டாங்க. ஓகே, மகேஸ்வரி அண்ட் கவியரசி மட்டும் என்ன பெண்டிங்? ஓகே, கவியரசியும் போட்டீங்க. ஓகே, இன்னும் ரம்யா ப்ளஸ் வந்து மகேஸ்வரி இன்னும் போடல நீங்க. I'll just take one example and I'll try it. Okay. Okay, it was thrown an error by saying இந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் காலமே இல்லை. ஓகே, I'll just replace it. பட் நீங்கள் query கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுங்க, டிபார்ட்மெண்ட் நேம் ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, again what is wrong? இப்போவும் தப்பு. யாராவது சொல்ல முடியுமா மகாலட்சுமி ஏன் இந்த query வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு? ஈவன் நீங்கள் எந்த query நீங்கள் போட்டிருக்கிறது எது யூஸ் பண்ணாலுமே இது ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. இன்னும் கவியரசி போட்ட queryலாம் கன்ஃபார்ம் ஒர்க் ஆகாது.
என்ன தப்பு? ஏன் என்ன எதனால ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? கேபிட்டல் டீச்சர் போட்டிருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் ட்ரை வித் கேபிட்டல் டீச்சர். T போட்டாச்சு. ஸ்டில் இது வந்து ஒர்க் ஆகாது. லெட் மீ ட்ரை இட். ஸ்டில் இட் த்ரோன் அன் எரர். ஓகே, கேன் யூ டெல் மீ வாட் இஸ் ப்ராப்ளம்? நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆர் மெசேஜ் பார்க்கல. ஓகே Maheshwari, okay. Case insensitive. Okay, that's fine. Case insensitive symbols work ஆகுது. ஸ்டில் வந்து ரம்யா உங்களுக்கு வேருக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்றீங்க, அதுவும் தப்பு. என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, ஏன் இந்த query ஒர்க் ஆகல? நம்ம கேப்ஸ் போட்டு பார்த்தாச்சு, ஒர்க் ஆகல. ஒரு சின்ன தப்பு தான், அது என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஈக்குவல்ஸ் வராது சார். ஓகே, ஒய் ஈக்குவல்ஸ் வராது பிகாஸ் ஓகே, ஈக்குவல்ஸ் வராதுன்னா நித்யா வேற என்ன மாதிரி query எழுதணும்? இஸ் நாட் ஈக்குவல் போடணுமா சார்? நோ, நீங்க அந்த நாட் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து கரெக்ட் தான். ஜஸ்ட் அ ஹிண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ, நாட் ஈக்குவல் டு சிம்பிள் கரெக்ட் தான். அதுல தான் எந்த பிரச்சனையும் இல்லை. That's a simple mistake. மேபி ஸ்பெல்லிங் தான் மிஸ்டேக்காக இருக்கும். இல்லை, ஸ்பெல்லிங் ரொம்ப சிம்பிள் டீச்சர், அவ்வளோதான். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லை. Maybe I'll also give a hint. Okay, Mahalakshmi, there is no spelling mistake here in this whole query. There is a silly mistake. இங்க வந்து ஃப்ரம் கரெக்டாக தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ மீன் கேஸ் சென்சிட்டிவ் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஸ்மால் டி போட்டாச்சு, கேபிட்டல் டி போட்டாச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, கவியர்சி, நீங்க போட்ட queryக்கும் இப்போ நாங்க எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஸோ ரம்யா இன்ஃபோவும் கிடையாது, ஸ்டூடெண்ட் இன்ஃபோ வந்து I've given a proper table name. கவியர்சி, இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? இப்போ நான் என்டர் பண்ண queryக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கு? ஓகே ஓகே, ஐ திங்க் நித்யா காட் இட். இட் இஸ் அ கோட் விச் இஸ் மிஸ்ஸிங். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் நார்மலாக ஒரு வேர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கொடுத்து பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்ட்ரிங்னா இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா, இன்டிஜர்னா நீங்கள் வந்து கோட் கொடுக்காம பண்ணலாம். ஸோ அதுதான் இதில் தப்பு. ஓகேங்களா? மற்றபடி இட்ஸ் நாட் நத்திங் எல்ஸ் ப்ராப்ளம். ஓகே, யூ கேன் see now it is trying to return all the students who are not a teacher. You can see வெறும் த்ரீ மெம்பர்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, நீங்கள் ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது பை டிஃபால்ட் கோட்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
I'll find out. இப்போ இந்த மொபைல் நம்பர் மட்டும் நான் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னா select start from student info where mobile number equal to இதை நான் அப்படியே கொடுக்கலாம். I don't need a code for a integer value. So data type ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிஷனும் பார்த்து கொடுக்கணும். So you can see now I can able to return the response. Okay, so let's try one more query. Okay, so far any question? Kavi அரசியும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கோட்ஸ் ஓகே, இட்ஸ் அகெயின் அ கோட் ப்ராப்ளம். நான் சொன்னது இது ரொம்ப சில்லி மிஸ்டேக், பட் ஸ்டில் எவ்ரி ஒன் இஸ் மேக்கிங். ஓகே, okay, next we'll think of a query. Can we find out a students who is not a teacher and a owner? இந்த query யாரா ட்ரை பண்றீங்களா? We want to find out a set of students who is not a teacher as well as who is not a owner. How do we find it? This is a table structure. என்னோட query உங்களுக்கு question புரியுதுல? I want to find out a student detail who is not a teacher as well as not a owner. How do we write a query? I'll look at the chat. Okay, if you guys want, I'll put a screenshot in the chat so that you can look at it. Okay, in the table உங்களுக்கு புரியல அப்படின்னா I'll put in the chat. So I want to find a list of a student who is not a teacher as well as not a owner. இந்த கொஸ்டின் வந்து வேலிட் கொஸ்டின் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யார் வேணா உங்கள்கிட்ட வந்து எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாகவும் அவங்க வந்து டீச்சராகவும் இருக்கக்கூடாது, அவங்க ஓனராகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்கள மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி யார் வேணா உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் query எழுதி எப்படி ரெஸ்பான்ஸ் எடுப்பீங்க? நாட் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் நேம். நித்யா நீங்கள் query எழுதும் போதே பாருங்கள், வேர் கண்டிஷனில் ஒன்றும் இல்லை டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஒன்றும் டிபார்ட்மெண்ட் நேம்னு கொடுத்துருக்கீங்க. ரெண்டுத்துலேயுமே டிபார்ட்மெண்ட் நேம் தானே வரணும். ஓகே, இந்த அண்ட் சிம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கிறது நித்யா, இட்ஸ் நாட் அ கரெக்ட் அண்ட் சிம்பிள். இங்கே அதாவது நீங்கள் ப்ரோக்ராமில் அண்டு யூஸ் பண்ணுவீங்க, ஜாவாஸ்கிரிப்டில் ப்ரோக்ராமில் வந்து அண்டு யூஸ் பண்ணோன்னா அந்த நீங்கள் போட்ட சிம்பிள் கரெக்டு, பட் இங்கே வந்து அண்டுங்கிற போர்டு தான் யூஸ் பண்ணோம். ஓகே, லெட்ஸ் லுக் அட் மகாலட்சுமியோட query. லெட்ஸ் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ வேர் டிபார்ட்மெண்ட் நேம் நாட் ஈக்குவல் டு டீச்சர் அண்ட் த ஓனர். ஸ்டில் வில் நாட் ஒர்க் அவுட். அந்த நீங்கள் எழுதின சின்டெக்ஸ்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்டு போட்டுட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் கீ வேல்யூ பேர் தான் போடணும். டிபார்ட்மெண்ட் நேம் அதாவது அதோட கீ, அதோட வேல்யூ எதை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீங்கள் வந்து அண்டு போட்டு டைரெக்டாக இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிங்க, அது கொடுத்தா எரர் அடிக்கும். ஓகே, வேர் ஈவன் ஐஸ்வர்யா உங்களதும் அதே மாதிரி தான். ஓகே, let me do one by. Okay, so Nitya வந்து return she is giving one more. Okay, okay, so நீங்க ட்ரை பண்ண இதே நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. I'll show you. So I have taken Mahalakshmi's query now. இப்போ நான் இதை போடும்போது ஓகே இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகாது. Okay, it is not giving any response. There's still something wrong.
ஓகே. பிரிட்டி மச் எல்லாரும் அதே மாரி தான் குடுத்துருக்கீங்க. டீச்சர்ஸ் நாட் ஈக்குவல் டூ கேப்ஸ் ஸ்மால் வந்து ஷுட் பி ஃபைன். மேபி ஐல் ஆல்சோ ஓகே நம்ம ஸ்மால்லாம் வச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். லெட் மீ ரன் இட் அண்ட் ஷோ. ஓகே, லெட் மீ புட் அ கேப்பிட்டல் T. ஓகே, ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். வேற என்ன புதுசா ட்ரை பண்றீங்க? ஓகே, அண்டு போட்டு கீ வேல்யூ பேர்ல கொடுக்குறீங்க. லெட்ஸ் ஆல்சோ ட்ரை திஸ். நித்யாவோட query. I'll put this. ஓகே, ஸோ நித்யா நீங்க பாருங்க, நீங்க என்டர் பண்ணும்போது செலக்டும் ஸ்டாரும் ஒண்ணா கொடுக்குறீங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொடுங்க எப்பயுமே, அப்படின்னா தான் கிளியரா இருக்கும். லெட்ஸ் ரன் திஸ் query and see. ஸோ இப்போ இவங்க கொடுத்த queryல 2 பேர் ரிட்டர்ன் பண்ணது. லெட்ஸ் see whether this is valid or not. Okay, so this is a valid statement because நம்ம என்ன சொல்லியிருக்கணும், they should not be a teacher and the owner அப்படின்னா இந்த 3 ரெக்கார்டுமே போயிடும். ஸோ இந்த 2 மட்டும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கரெக்ட். நித்யா கொடுத்தது. தென் ஐ திங்க் மகாலட்சுமியும் சிமிலராக கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஓகே, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இந்த ஃபார்மேட்ல கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரெண்டு 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 பர்டிகுலர் நேம் கொடுத்துருக்கேன். டீச்சராகவும் இருக்கக்கூடாது, ஓனராகவும் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ இந்த நாட்டுங்கிறது வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிங்க. இப்போ வந்து இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் அ ஸ்டூடெண்ட் ஹூஸ் டிபார்ட்மெண்ட் பிலாங்ஸ் டு டீச்சர் அண்ட் ஓனர் அப்படின்னா நான் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது ஒரே கண்டிஷனில் இன் அப்படிங்கிற, அதாவது டிபார்ட்மெண்ட் நேம் இன் இதர டீச்சர் ஆர் ஓனர் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து நாட் கண்டிஷனுங்கிறது ஜஸ்ட் இந்த நாட் ஈக்குவல் டு சிம்பிள் மாதிரி தான். ஸோ இந்த நாட் இன் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் நீங்கள் எழுதின குவரியும் இதுவும் சேம் தான். தெர் இஸ் அனதர் வே ஆல்சோ டு ரைட் இட். ஓகே, அதனால இந்த இன்புட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ வாட் எவர் யூ கைஸ் ட்ரைட் ரைட், தனியாக அண்டு கண்டிஷன் வச்சும் பண்ணலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏன் ஸ்கேலபிள் இல்லை அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10 ஃபீல்டு நான் கொடுக்குறேன். அதாவது டீச்சர், ஓனர், ஐடி அட்மின் அந்த மாதிரி சொல்லி ஒரு 10 நேம் கொடுக்குறேன்னா நீங்கள் எல்லாமே 10 கீ வேல்யூ பேர் நீங்கள் கொடுக்கணும். query ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அது அந்த மாதிரி விஷயத்த ஷார்ட்கட்டில் எழுதணும்னா இந்த மாதிரி இன்னுன்னு போட்டுட்டு இந்த இந்த மாதிரி நீங்கள் பிரேசஸ்குள்ளே வந்து கமா செப்பரேட்டரில் நீங்கள் வந்து வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் pretty much okay, and then what else we can do? Okay, now நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபில்டரிங் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த ஃபில்டரிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ பேசிக் செலக்ட் query பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நிறைய ஃபில்டரிங். இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறது எப்படி ஃபில்டர் அப்ளை பண்ணுறது, அண்டு கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும், ஆர் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும், நாட் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும், மோர் தென் 1 இருந்தால் எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செலக்ட்லேயே வித் ஃபில்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஃபில்டர்ஸுங்கிறது வேறுக்கு அப்புறம் போடுறது எல்லாமே ஃபில்டர்ஸ். ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, லெட் மீ மூவ் ஆன். கவியர்சி இதை ட்ரை பண்ணுறாங்க. கவியர்சி உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கூட பேசுங்க. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க
சார் இந்த அண்ட் இந்த கீவேர்ட் வந்து ஒன் ஆர் மோர் அட்ரிபியூட்ஸ் வந்து நாட் ஈக்குவல்ட்டா இருந்தாக்க இது யூஸ் பண்ணணுமா? அண்டு இன் இல்லை ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ டேபிளில் யார் யாரெல்லாம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ஓனர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் info where department name equal to IT admin. அதுக்கப்புறம் என்ன போட்டிருப்பீங்கன்னா or department name equal to teacher. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் who is belongs to IT department, IT admin plus teacher இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களை மட்டும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஆர் கண்டிஷன் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து ஓகே ஐடி டிபார்ட்மெண்ட்டாக என்ன நேம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் இதை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த 2 ரெக்கார்டு மட்டும் மேட்ச் பண்ணி வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியுதுல, அண்டும் ஆரும் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் அண்டு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட் பிகாஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஐடியும் அதே அவங்களே வந்து டீச்சராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இந்த கொரி ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காது. பிகாஸ் ஈச் ஸ்டூடெண்ட் வில் ஹாவ் ஒன் டிபார்ட்மெண்ட். இங்கே நம்ம 2 டிபார்ட்மெண்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஆர் கண்டிஷன் கொடுத்தா எய்தர் ஒன் யூ கேன் செக் இட். ஓகேங்களா? ஸோ இந்த கொரியை இன்னும் சிம்பிளாக எழுதலாம். இப்போ நான் மேலே எழுதின கொரியே தான். ஸோ இதை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபோ வேர் டிபார்ட்மெண்ட் நேம் இன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் கமா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதே கொரி, இதே மேலே எழுதின கொரியே தான். இந்த ஆர் கண்டிஷனை தனித்தனியாக எழுதாம நம்ம வந்து இன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னுங்கிறது என்னன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் போதும், ஏதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொரி இது. syntax what is okay, sorry, இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகே, I'll run it. ஸோ இந்த மேலே இருக்க கொரி, இந்த கொரியும் வந்து இட்ஸ் ரிட்டர்னிங் த சேம். ஓகே, அகெயின் டிபார்ட்மெண்ட், சாரி, லெட் மீ ரன். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் ரெண்டுமே ரிட்டர்ன் பண்ணுது. இந்த 2 கொரியுமே சேம் தான். நீங்கள் இந்த மாதிரி கீ வேல்யூ பேராக நீங்கள் ஆர் கண்டிஷன் கொடுத்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஓனராக இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓனர் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஓகே, ஸோ இப்படி கொடுத்து ரன் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து யூஆர் கெட்டிங் த சேம் அவுட்புட். பட் ஆனால் நீங்கள் இந்த அப்ரோச்சில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. கீ வேல்யூ பேர்னு சொல்லிட்டு. இது வந்து கொரியோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் ஆர் கண்டிஷனுக்கு ஒன் ஆஃப் த அல்டர்னேட்டிவ் வே டு யூஸ் இட். ஓகே, இன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட கொஷின் என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் அ ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஐடி டிபார்ட்மெண்ட், நாட் பிலாங்ஸ் டு டீச்சர் ஆர் நாட் பிலாங்ஸ் டு ஓனர், இப்படின்னா நீங்கள் இதிலே வந்து நாட் இன் அப்படின்னு சொல்லி நாட் கண்டிஷன் போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் ஹூ இஸ் நாட் பிலாங்ஸ் டு. இப்போ 4 ரெக்கார்டு வந்துடுச்சு. இப்போ ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் வரும் பிகாஸ் வி ஆர் புட்டிங் அ நாட் கண்டிஷன். ஸோ ஹீஸ் ஜஸ்ட் சூர்யா சார் அட்மின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதே கொரியை நீங்கள் இந்த மாதிரி வேற மாதிரி கூட எழுதலாம் சிம்பிளாக. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சா? ஐ திங்க் கவியரசி உங்களுக்கு நான் புரிஞ்ச மாதிரி நான் சொன்னா, இல்லை வந்து ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா இன்னமும்? ஓகே, தேங்க்ஸ் கவியரசி. மோர் தென் 2 செக் பண்ணணும்னா ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, 2 1 செக்கிங்க்கு ஷார்ட்கட் இருக்கு.
மகாலட்சுமி உங்களோட கொஸ்டின் எனக்கு புரியல. மோர் தென் 2 செக் பண்ணோம்னா ஷார்ட்கட் இருக்கா? Still I could not understand your question, மகாலட்சுமி. நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சார் இப்போ மோர் தென் 2 ஆர் கண்டிஷனுக்கு இன்னும் யூஸ் பண்ணி அதை ஷார்ட் ஆக்கணும்ல சார் அந்த கொரியா. அந்த மாதிரி அண்ட் கண்டிஷன் மோர் தென் 2 போச்சுன்னா அதுக்கு ஷார்ட் கட் இருக்கான்னு கேட்டேன் சார். அண்டுக்கு வந்து ஒரே காலம்ல அண்டு வந்து வேலிடா இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஆர் கண்டிஷன் ஓகே வேலிடா இருக்கும். பட் அண்டு கண்டிஷன் நீங்க டிபார்ட்மெண்ட்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. நீங்க அதுல அண்டு போட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னாவே யூ ஆர் டூயிங் சம்திங் ராங். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 டிபார்ட்மெண்ட்ல இருக்கவே முடியாதுல்ல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நேம் தான் நமக்கு அசைன் பண்றோம். நீங்க அதுல அண்டு கொடுக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் டூயிங் சம்திங் ராங். ஓகேங்களா? ஆனா சப்போஸ் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் நேமும் பிளஸ் வந்து அவங்களோட ஜெண்டரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் காலமை நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னா அண்டு போட்டு ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரே காலமுக்கு நீங்க அண்டு போட்டு ட்ரை பண்ண முடியாது. ட்ரை பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால தான் அதுக்கெல்லாம் எந்த ஷார்ட்கட் இல்லை. பிகாஸ் விச் இஸ் நாட் அ வேலிட் சினாரியோ அட் ஆல். புரிஞ்சா மகாலட்சுமி? ஆனா இப்போ நீங்க 2 காலம் யூஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது ஒரு காலம்க்கு யூ ஆர் ட்ரைங் டு யூஸ் அ ஷார்ட்கட். இதே 2 காலம் இப்போ டிபார்ட்மெண்ட் நேம் பிளஸ் வந்து அதோட ஜெண்டர் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் காலம். ஸோ அதுக்கு வந்து நீங்க அண்டு ஆர் வந்து நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் தட். புரிஞ்சா மகாலட்சுமி? ஓகே, டிபார்ட்மெண்ட், ஏஜ், ஜெண்டர் இந்த மாதிரி அதான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் காலம் வச்சிருக்கீங்கன்னா தெர் இஸ் நோ ஷார்ட்கட். ஓகேங்களா? ஏன்னா அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரே கண்டிஷனை ஈஸியாக பண்ண முடியாது. நீங்க வந்து அப்போ வந்து டிபார்ட்மெண்ட் அதோட வேல்யூ அண்ட் ஏஜ் அதோட வேல்யூ அண்ட் ஜெண்டர் அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லி நீங்க தனித்தனியாக தான் கொடுத்தாகணும் அன்கண்டிஷனில். ஓகே, மகேஸ்வரி ஏதோ ட்ரை பண்றாங்க. லெட்ஸ் see what she has. In case the student is both sports team, in both sports team. ஓகே, ஸோ ஓகே, உங்களோட கேஸ் எப்படின்னா இப்போ 2 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா எப்படி பண்றது அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஸோ மேபி அதுதான் உங்களோட கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேபிளே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ 2 டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கேப்சர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா டிபார்ட்மெண்ட் 1 வந்து ஒரு நேமு, இன்னொரு காலம் டிபார்ட்மெண்ட் 2ன்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் கலெக்ட் பண்ணலாம். ஒரே காலம்குள்ளே எப்பயுமே ஒரே வேல்யூ தான் இருக்கணும். நீங்கள் 2 வேல்யூ இதில் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த மாதிரி ரெக்வயர்மெண்ட்டும் பாசிபிள். நீங்கள் சொல்கிற ரெக்வயர்மெண்ட் கண்டிப்பாக பாசிபிள். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். I'll tell you because ஏன்னா ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் ஒரு சிலவங்கலாம் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. We cannot say that they can manage only one department அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுல்ல. ஸோ இட்ஸ் அ வேலிட் சினாரியோ. பட் ஆனால் அப்போ வந்து இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரையே நம்ம வந்து வேற மாதிரி கிரியேட் பண்ணோம். ஓகே, we will come to that. ஏன்னா இப்போ நம்ம ஒரே ஒரு டேபிள் மட்டும் தான் வச்சு பண்ணுறோம். ஸோ ஒரே டேபிளில் வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் இந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெக்வயர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு டேபிள் வச்சு உங்களால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. யூ நீட் மல்டிபிள் டேபிள்ஸ் டு ஹேண்டில் தட் சினாரியோ. ஓகே, பட் நம்ம அதை கவர் பண்ணுவோம், கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கேன் ஐ மூவ் ஆன்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் டூ அ சார்ட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேமை வச்சு சார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு query எழுத ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு நேமும் ஒவ்வொரு ஆர்டரில் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது, எதுவுமே ஆர்டர் இல்லை. இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை சார்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது? பிகாஸ் நம்மளோட பை டிஃபால்ட் நம்ம படித்த ஸ்கூல் காலேஜில் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் நம்ம நேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு டேபிளில் வியூ பண்ணி காட்டுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஆர்டர் பை, இதுக்கு வந்து ஆர்டர் பைன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டை டீட்டெயில்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க பை த ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது எந்த காலம் நீங்கள் அசெண்டிங் பண்ணுமா டிசெண்டிங் பண்ணுமா? ஸோ அசெண்டிங் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏஎஸ்சி, டிசெண்டிங் அப்படின்னா டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க டிசெண்டிங். ஓகேங்களா? ஏஎஸ்சின்னு மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் ரன் இட். ஸோ பை டிஃபால்ட் இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை இது வந்து ஃபர்ஸ்ட் நேம் வச்சு ஆர்டர் பண்ணி கொடுக்கும். ஓகே, லெட்ஸ் சி. யூ கேன் சி நவ் அருண், ஜே அந்த அந்த எல்லாமே மாறிடுச்சு பாருங்க. எஸ் வந்து 2 கடைசியாக வந்துடுச்சு, ஏ வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து மாற்றி மாற்றி வருது. ஸோ திஸ் இஸ் த இண்டிகேஷன் தட் இட் இஸ் சார்ட்டட் இன் அன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறனால தான் ஏ வந்து ஃபர்ஸ்ட் வருது. ஸோ சப்போஸ் நீங்கள் டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஆர்டர் இன் அ டிசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சிவா, தென் சத்யா, தென் மை நேம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட நேமும் வரும். ஓகே, it's a very simple command. I'll give it ASC is a keyword. Yeah, that's correct. Ascending kana keyword. ASC na ascending ascending order. ESC na it is sorry, order. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு ஷார்ட்கட்டும் இருக்கும். நீங்கள் வந்து அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ கொடுக்காம பண்ணீங்கன்னா ஸ்டில் என்ன பண்ணணும்னா பை டிஃபால்ட் அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் யூ ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அசெண்டிங்காக டிசெண்டிங்காக கொடுக்கல, பட் டிஃபால்ட்டாக இது வந்து அசெண்டிங் ஆர்டர் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்கு பண்ணியாச்சு, விச் இஸ் அல்ஃபாபெட்டிக் கேரக்டர். பட் இந்த நம்பர் வரும்போது எப்படி வந்து சார்ட் பண்ணுறது? யாராவது ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது இப்போ மொபைல் நம்பரை ஷார்ட் பண்ணும். ஹவு டு வி டூ இட்? How do we sort the mobile number? Anyone can try the query? Increase, decrease. Purila Ramya. Increase, decrease, no? My question is more of how do we? What is the query? I need to sort the mobile number. Order by. Okay. Can you give a full query, Nitya? Is increase, decrease அந்த மாதிரி இல்லை. Let's see whether Nitya is giving a correct query. Select table student info order by mobile number. Okay. So more or less வந்து கரெக்டாக தான் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நத்திங் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக யோசிக்க தேவையில்ல. நீங்கள் வந்து சிம்பிளாக மொபைல் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா இட் ஹாஸ் இட் ஓன் அல்காரிதம். அது வந்து அது மொபைல் நம்பராக இருக்கட்டும், இல்லை வந்து
எந்த ஒரு காலமாக இருந்தாலும் எஸ்கியூஎல்லுக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்ட்ரிங்னா அல்ஃபபெட்டிக்கில் ட்ரை பண்ணும். அதே மொபைல் நம்பர்னா இட் நோஸ், மொபைல் நம்பர்னா இட்ஸ் நம்பர் எப்படி சார்ட் பண்ணும் அப்படின்னு இட் நோஸ் தட். ஓகே, நீங்கள் ரொம்ப வந்து யோசிக்க தேவையில்ல. ஓகே, இட்ஸ் ஸ்டில் அ சேம் கமாண்ட். இப்போ நீங்கள் டிசெண்டிங்கில் இப்போ வந்து பை டிஃபால்ட் கொடுத்தனால அசெண்டிங்கில் ஸ்டார்ட் ஆகுது, விச் மீன்ஸ் 2 வந்து ஃபர்ஸ்ட் வருது, அடுத்து 9 வருது. இப்போ இது நான் டிசெண்டிங்கில் கொடுத்தேன் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக வரும். ஓகே, ஸோ 9ல் ஸ்டார்ட் ஆகுது, 2ல் 3ல் முடியுது. ஓகேங்களா, தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஓகே, ஈவன் இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணனாலும் இட் இஸ் அ சிமிலர் அப்ரோச். ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி டெல். நீங்கள் வந்து தனியாக எதுவும் கோட் எழுத தேவையில்ல. ஓகே, லெட்ஸ் கிவ் டிசெண்டிங். ஓகே, ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் ஸோ 2006 தான் வந்து லேட்டஸ்ட் இது. ஓகே, அதுலேருந்து அப்படியே டிசெண்டிங்கில் போகுது. ஓகே, ஏஎஸ்சின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் டூ ப்ராப்பர். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் இட் நோஸ் ஹவு டு டூ அ சார்ட்டிங். ஓகேங்களா, நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்து தனியாக கொரி எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரி ஒன்? ஸோ சார்ட்டிங் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். பேஸ்ட் ஆன் த காலம் டைப், டேட்டா டைப், இட் வில் டூ இட்ஸ் ஓன் calculation. ஓகே, ஸோ நவ் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ரெக்கார்ட் இருக்கு. நார்மலாக இப்போதைக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப 5 பேர் தான் இருக்க மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நார்மலாக வந்து ஒரு ஒரு காலேஜில் வந்து ஈவன் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ 10,000 ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் ஒன்றா நீங்கள் ஃபெச் பண்ணீங்க அப்படின்னா விச் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். நீங்கள் ரொம்ப அதிகமான டேட்டாவை எடுக்கிற மாதிரி. இதே 10,000ங்கிறது இட்ஸ் ஈவன் அ ஸ்மால் நம்பர். இப்போ அமேசான் மாதிரி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து வித்தின் 1 ஹவருக்குள்ளே மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து வரும். அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கும். மில்லியன்ஸ்னால் 10 lakh ரெக்கார்ட்ஸ், 10 lakh ரெக்கார்ட்ஸு, ஈவன் 20 lakhs ரெக்கார்டு அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ஒரு சாம்பிள் மட்டும் பார்க்கணும், ஒரு 5 ரெக்கார்ட் 10 ரெக்கார்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிமிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ வேர் ஓகே, நமக்கு லிமிட் தானே பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் புட் அ லிமிட் ஆஃப் 3. இப்போ நான் இதை மட்டும் ரன் பண்ணோம்னா ஐம் கோயிங் டு கெட் ஆல் த 5 ரெக்கார்ட்ஸ். வாட் ஹேப்பன்? ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபோ டேபிள். ஓகே, லெட்ஸ் ரன் இட். I'll get all the 5 record. இப்போ நான் இதையும் சேர்த்து ரன் பண்ணும்போது இட் கோயிங் டு ரிட்டர்ன் த 3 ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட். ஓகேங்களா, லிமிட் கமாண்ட் வந்து எப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ ரெக்கார்டு வேணுங்கிறத நான் லிமிட் பண்ணி கேட்கறது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது ரொம்ப சில்லியாக இருக்கும். பிகாஸ் வெறும் 5 ரெக்கார்ட் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 crore ரெக்கார்ட்லாம் வந்து நார்மலாக டேபிளில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவ்வளோ ரெக்கார்டு நீங்கள் ஃபெச் பண்ணி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் போதே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சாம்பிள் ஒரு 3 ரெக்கார்ட் மட்டும் போதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இது போக உங்களுக்கு அட்வான்டேஜ் புரியும். ஓகே, ஸோ நவ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம போகலாம் இப்போ. ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னா இப்போ ஒரு டேபிளில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது, அதுதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் புட் அ செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக கவுண்ட்டுங்கிற ஒரு கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபோ டேபிளில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கவுண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக, இது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே எழுதின கொரியில் ஜஸ்ட் இந்த கவுண்ட்டு மட்டும் போடுறோம், இதுதான் எக்ஸ்ட்ரா, மற்றபடி வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. இப்படி போடும்போது என்ன பண்ணணும்னா எவ்வளோ ரெக்கார்டு இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். ஸோ யூ ஹாவ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக கொடுக்கும். ஓகே, சப்போஸ் let's say ஓகே, ஸோ இப்போ வந்து
ஓகே. இப்ப வந்து அ டீச்சர்ஸ் அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த மாரி query பண்ணணும். ஸோ என்னோட கொஸ்டின் வந்து சிம்பிள். அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஹவு மெனி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்றதுக்கு வாட் இஸ் அ query? Can someone try? Okay. I saw there's a query. ஓகே. கபீர்சி உங்களோட கொஸ்டின் வந்து லிமிட்ல வந்து லிமிட்ல ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும். நீங்க ஒரு ரேஞ்ச் மாரி கேட்குறீங்க. ஆம். I don't think we have anything called range. Okay. Let's come back to the query. என்னன்னா, I want to find out how many students are there in the IT department. நித்யா ஒரு query ட்ரை பண்ணியிருக்காங்க. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஓகே. மகாலட்சுமி ஒரு query ட்ரை பண்ணியிருக்காங்க. Ramya, select count star from the IT department info. IT department infoங்கிறது டேபிள் நேம் கிடையாது. இட்ஸ் நாட் அ வேலிட் டேபிள் நேம் ரம்யா. என்னோட கொஸ்டின் என்ன எல்லாமே வந்து நம்ம இப்போ கையில் கரண்டாக இருக்க டேபிள்ஸ் வச்சு மட்டும் தான் நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஐ டோன்ட் திங்க் வி ஹாவ் அ ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபோ டேபிள். ஓகே. வேற யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ நித்யா உங்களோட query இட்ஸ் நாட் அ வேலிட் query பிகாஸ் கவுண்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது கண்டிஷனை நீங்கள் வந்து இந்த செலக்ட்குள்ளே எழுத முடியாது. செலக்ட் அந்த ஃப்ரம்முக்கு நடுவில் நீங்கள் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் எழுத முடியாது. கண்டிஷன் ஷுட் பி ஆல்வேஸ் ஆஃப்டர் த டேபிள் நேம். ஓகே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த query இட்ஸ் நாட் கரெக்ட். ஓகே. லெட்ஸ் ட்ரை திஸ் query. மகாலட்சுமி ட்ரை பண்ண query எடுத்து ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் காப்பி திஸ். ஓகே. Okay. Okay, let's see if this works. Okay, it's not working out because there is a syntax error. Okay, let's see what is the syntax error. Okay. So it's again a silly mistake. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. நார்மலா ஸ்பேஸ் வராது. Let's try this once again. Okay, and then okay, again here also நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. Let's run it again. Okay, so now it is returning the response. ஓகே. இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன சொல்லணும்னா இந்த query என்ன பண்ணணும்னா இட் வில் கோயிங் டு செக் எவ்ரி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அண்ட் தென் கிவிங் அ கவுண்ட். இப்போ நம்ம என்ன கேட்டோம்னா ஐடி டிபார்ட்மெண்ட் மட்டும் கேட்டோம். ஸோ நீங்கள் இந்த வேர் கண்டிஷனில் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கிவ் அ சேம் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு மீதி வந்து உங்களுக்கு அந்த கவுண்ட் யூஸ் பண்ணும். ஓகே. I'll do a simple. I'll remove this count star. இப்போ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ரன் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் யார் இருக்காங்கன்னு ரிப்ளை பண்ணும். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கவுண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை போடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு ஐடி டிபார்ட்மெண்ட் ஆர் what is the other department, let's say teacher. அப்போ வந்து எப்படி ஸ்டூடெண்ட் கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறது? யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் ஐடி டிபார்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் அ டீச்சர். இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன query? I'll repeat my question. ஸோ எனக்கு வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்லையும் டீச்சர் டிபார்ட்மெண்ட்லையும் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வேணும்.
Yeah, I see someone unmuted. Do you want to talk? Okay. Again, நான் கேட்ட கொஸ்டின் ஓகே மகாலட்சுமி ரிப்ளை பண்ணியிருக்காங்க, தென் ஐஸ்வர்யா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நித்யா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நான் இந்த கொஸ்டினே வந்து பிகாஸ் வாட் எவர் நீங்கள் போட்ட குவரிஸ் எல்லாமே இட்ஸ் நாட் 100% கரெக்ட். ஓகேங்களா? அல் ரிமூவ். நான் கொடுத்த கொஸ்டினே வந்து இப்போ சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்லையும் டீச்சர் டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு கவுண்ட் வேணாம். என்னோட கொஸ்டின் என்னன்னா ஐ வாண்ட் டு see the students details who are belongs to a IT department and teacher department. அவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அதுக்கு எப்படி query எழுதுவீங்க? இந்த கவுண்ட் விட்டுருங்க. So I'll repeat my question. இப்போ வந்து I want to display all the student details who are belongs to IT department அண்ட் டீச்சர் டிபார்ட்மெண்ட். ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை நான் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஃபர்கெட் அபவுட் த கவுண்ட் ஆஸ் ஆஃப் நோ. ஓகே, எனக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி பார்க்கறதுங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஐஸ்வர்யா query போட்டிருக்காங்க. ஓகே, மகாலட்சுமி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மோரல்லஸ் வந்து இப்போ வந்து எல்லாரும் போட்டிருக்கிறது கரெக்டு. ஓகேங்களா? இதே கொஷின் தான் நான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன், ஓகே ஸ்டில் ராஜேஸ்வரி. ஓகே, சி சம்ஒன் நியூ நேம் ராஜேஸ்வரி. ஓகே, உங்களோட query ஸ்டில் இட்ஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? அண்ட் கண்டிஷன் வராது. நான் கொஷின் என்னென்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து டீச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேர்த்ததும் நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் இதில் வந்து அண்டு வராது, ஆர் வரும். ஓகே, ஆர் யூஸ் பண்ணலன்னா இல்லைனா இன் கீபோர்ட் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்வர்யா போட்டதாக இருக்கட்டும், மகாலட்சுமி போட்டதாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டு. இதே கொஷின் தான் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, எவ்வளோ அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறீங்க. எனக்கு அந்த மொத்தமாக ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் என்ன, இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டே சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் கேட்குறேன். ஸோ சிம்பிளாக நீங்கள் இந்த கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு இந்த இப்போ நீங்கள் போட்ட queryல கவுண்ட் ஆஃப் ஸ்டார் போட்டிங்கனால இட் வில் ஒர்க் அவுட். ஓகே, I'll just take this one query, I'll show it to you guys. Okay, if I'll run this, okay, so I'll get மூணு பேர் வந்துருச்சு because we have only 3 people belongs to these 2 departments. இப்போ நான் இதுக்கு போயிட்டு இதில் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் போட்டால் it's going to give me the result. ஓகே, ஸோ திஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ரிட்டன் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த query ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும்.
இந்த அவுட்புட்டுக்கு மேல வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன்ஸ் ரன் பண்ண ட்ரை பண்றோம். பிகாஸ் இந்த வேர் கண்டிஷன்லாம் வச்சு ஒரு 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 ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு மேல நம்ம வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். இங்க வந்து ஜஸ்ட் அ சிம்பிள் ஆஃப் கவுண்ட். இப்போ இது எத்தனை ரெக்கார்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி சொன்னா போதும். இப்போ கவுண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணா இட் வில் கோயிங் டு கவுண்ட் பேஸ்ட் ஆன் த query ரிசல்ட். ஓகே, ஒரு query ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேல அப்ளை பண்றது தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்டு போட்டு ட்ரை பண்ணுறீங்க. பிகாஸ் நான் 2 டிபார்ட்மெண்ட்டும் வேணும்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் நாட் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 2 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி வேணும்லாம் கேட்கல நான். ஓகே, அண்ட் தென் திஸ் இஸ் ஆல்சோ ராங். நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும். கமா கொடுத்து இன்னொரு வேல்யூ கொடுக்க முடியாது. இட் வில் திங்க் தட் இட் இஸ் ஒன் அல்ஃபா நியூமெரிக் கேரக்டர். ஓகே, பிகாஸ் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அதை எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஓகே, அண்ட் ஐ சி ஸோ ஐ ஷுட் ஹேவ் தி கரெக்டர். ஐஸ்வர்யா வது கரெக்டர், தென் மகாலட்சுமியோடது கரெக்டர், தென் நித்யாவது கரெக்டர், அண்ட் தென் வந்து ராஜராஜேஸ்வரியோடது அண்டு போட்டிருக்கீங்க விச் இஸ் நாட் கரெக்ட். Okay, so I think now Nitya and Mahalakshmi, whatever you guys got it is correct. Okay, then வந்து aggregate functionல இப்போ நம்ம count யூஸ் பண்ணுறோம். you can also use average, min, maximum அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். For example நீங்கள் வந்து let's see what we have, min, max. Okay, let's find out the youngest person in the record. ஓகே, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்லேயே வந்து யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தோட டேட் ஆஃப் பர்த்தும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நீங்கள் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபோ டேபிள் இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எல்லா டேட் ஆஃப் பர்த்தும் வந்துருச்சோம். வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா மினிமம் யார் வந்து மின் அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் see how it works. ஓகே, ஸோ மின் அப்படின்னா இந்த டேட் ஆஃப் பர்த்ல யார் லோயஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து மேக்ஸிமம் ஏஜில் இருப்பாங்க. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா ஹூ இஸ் த யங்கஸ்ட் பர்சன் இன் த டீம் அப்படின்னா டேட்டில் மேக்ஸிமம் இருக்கவங்க, அதாவது பிறந்த டேட் வந்து ரொம்ப ரீசெண்டாக இருந்தால் தான் அவங்க தான் யங்கஸ்ட். நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த யங்கஸ்ட் டேட் ஆஃப் பர்த் இந்த லிஸ்ட் 2006 இருக்கவங்க. தென் இப்போ இதில் வந்து அவங்களோட மின் மேக்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா யார் யங்கஸ்ட் பர்சன் தான் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து யங்கஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க, பட் யார் பர்சன் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் இப்போ வந்து கவுண்ட்டு, மின் மேக்ஸு, ஆவரேஜ் அது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஆவரேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆவரேஜும் எப்படின்னா ஒரு ரிட்டன் நீங்கள் எழுதின queryக்கு ஒரு ரிட்டன் ரெஸ்பான்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறது தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? Team, do you guys able to hear me? Okay, so இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுதா? நான் வந்து யங்கஸ்ட் பர்சனை கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸில். ஓகே, பட் ஆனால் இந்த query இட்ஸ் நாட் கிவிங் a complete view. இதில் வந்து யங்கஸ்ட் டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருக்கு. யார் யங்கஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத சொல்லலை. யார் அவங்களோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறது தான் நம்ம அடுத்த ஒர்க். ஓகே, ஸோ select star from students info group by date of birth. Group by non-aggregate function. Okay, it's not aggregate function. Okay, there is no aggregate function. Let's say first name, comma, max the youngest person at date of
Just correcting the column name. Okay, before making to this complicated query, let's do one thing. Okay, let's try to find out how many students are there in each of the department. அது எவ்வளோன்னு பார்க்கலாம் நம்ம இப்ப. So let's find out how many department name, comma, count of star from students info table where students info where order by department name. Okay, so I'm going to run this. Sorry, it's a group by order by. Okay, that's what I'm making a mistake. Okay, so for example, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் ஃபெச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் ஆர்டர் பை மட்டும் தான் சொல்லியிருக்கேன், குரூப் பைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் பை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ரிமூவ் திஸ். I'll just explain the plain group by statement. Let's see how it works. Okay, let me start. So okay, I have to give a column. Okay, I have to tell me the name no matter what. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டிபார்ட்மெண்ட் நேம் குரூப் பை அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த query. ஸோ யூஆர் ட்ரைங் டு குரூப் பை த டிபார்ட்மெண்ட் நேம். என்னென்ன இண்டிவிஜுவல் நேம் இருக்கோ அந்த இண்டிவிஜுவல் நேம்ஸ் ஃபுல்லாக இதில் காட்டும். இப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இது கூட வந்து கவுண்ட் ஆஃப் ஸ்டார் நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது இட் வில் ஆல்சோ டெல் யூ ஈச் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு புரியுதா? If you're not able to understand, I'll repeat it. So there is something called a group by command. Group by என்ன பண்ணோம், ஒரு காலமை ஒரு குரூப் பண்ணி எவ்வளோ இண்டிவிஜுவல் நேம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமை கூட நீங்கள் வந்து குரூப் பை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் வந்து அருணுங்கிற பேரில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் குரூப் பை யூஸ் பண்ணும்போது. டிஸ்டிங்க்டும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதில் வந்து இந்த டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் நேம்ஸும் மட்டும் கிடைக்கும். பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில். டிஸ்டிங்க்டில் வந்து உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது. அதாவது டிஸ்டிங்க்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ first name department. ஓகே, ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டிங்க்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கொடுக்கும். பட் வந்து உங்களால் வந்து கவுண்ட் ஆஃப் ஸ்டார் வந்து உங்களால் வந்து போட முடியாது. ஓகே, ஸோ கவுண்ட் ஆஃப் ஸ்டார் வந்து வராது, நீங்கள் வந்து குரூப் பண்ணாதான் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த குரூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ யூ கேன் ஸ்டில் ட்ரை அண்ட் கெட் த அவுட்புட். ஓகே, டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணாமையும் இதை பண்ணலாம். ஸோ டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் நோ வாட் இஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிள். பட் ஆனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து யூ ஹேவ் டு யூஸ் அ குரூப் பை கமாண்ட். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Can we try to find out a query
how many male candidates available, how many female candidates available. Can we able to write a query for that? Can we try? என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்மகிட்ட வந்து எவ்வளோ மேல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கிறதுக்கான query வேணும். Can you guys try? Okay, I'll share the already existing query to you for your reference. I'll repeat my question. I want to know how many male candidates and how many female students available in the table. You look at select count of student group by gender. Actually, Mahalakshmi is still one simple problem. Okay, but I saw some other query it gone. Select count of stars. Still one problem, Mahalakshmi. Nitya வந்து select gender gender. Okay, again a silly mistake. Gender, comma, count of star from student info group by on gender. Okay, Nitya. Okay, Rajarajeshwari, select gender. Okay, Rajarajeshwari, உங்களுக்கு இன்னும் queryல you have something wrong. Multiple things are wrong. Okay, Aishwarya அது பார்ப்போம். Gender, count of star from students info group by gender. Okay. Mahalakshmi வந்து again Mahalakshmi you still have a comma problem. Gender, comma, count of star from the students info group by gender. Okay. I'll just take a Nitya's query. Okay, I'll try to run it. Okay, I'll run this. Okay, let's see, is it working or not? Okay, so there are 4 male candidates, 1 female candidate. Okay, so it is able to give the response. Okay, so whatever Nitya written and Rajeshwari, you have a query problem. So Aishwarya is also correct, and Mahalakshmi again you have a comma problem. You have to correct it, but everything else is correct. Okay, now I'll give you one more query. I want to find out a department has more than 1 student. I'll repeat my question. I want to know which department have more than 1 student. Can you guys try this? I want to find out a department who has more than 1 student. I'll repeat the question. We want to find out a department who has more than 1 student. For example, in the query நீங்க run பண்ணும்போது it is going to give us ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, I want to find out a department name who has more than 1 student. ஓகே, ஐடியலா ஐம் எக்ஸ்பெக்டிங் டீச்சர் மட்டும்தான் வரணும், பிகாஸ் அதில் தான் 2 பேர் இருக்காங்க, மற்ற எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்காங்க. பட் ஹவு டு யூ ரைட் அ query to find out?
So do you guys able to understand the question? Question புரியலனா சொல்லுங்க, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். First, do you guys able to understand the question? Do you guys want to repeat? Can I get an answer, at least whether you guys able to understand the question? Okay, Nitya வந்து select max of 2 of count from a student's group of department name. Question understand. Okay, thank you, Nitya. Max of 2. நீங்க ஒரு குரூப் பை நீங்க ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை குரூப் பை நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ட் காலம் நேம்ல கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கணும். இல்லைன்னா அது குரூப் பை ஒர்க் ஆகாது. தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியல. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்டாலும் நம்ம எப்படி எழுதணும்னு தெரியணும். ஓகே, I've not explained that query to you, but before I go and write the query, right, இந்த question புரிஞ்சு நீங்க ட்ரை பண்ண அட்டம் பண்ணீங்கன்னா தான் we'll see how do we solve it. Okay, still a lot of people are trying. I'll give little few more minutes. Okay, Rajarajeshwari, department name, first name, count, start from group by department by first name. ராஜராஜேஸ்வரி, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் தேவையில்லை. என்னோட கொஸ்டின் என்னன்னா, எந்த டிபார்ட்மெண்ட்ல மோர் தென் 1 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும். ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆன் ஃபர்ஸ்ட் நேம். வி கேன் கம் டு தட் லேட்டர். பட் வந்து இப்போ query வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து குரூப் பை போடும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அதில் ஐ வாண்ட் டு நோ which is the what all department has more than 1 student. I'll give one more minute. If not, I'll get started. Department Vasaga. Okay. 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 Mahalakshmi, உங்களோட திங்கிங் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் 100% கரெக்ட். பட் ஆனால் நீங்கள் யோசிக்கிற ஆஸ்பெக்ட் கரெக்டு தான். இந்த மாதிரியும் நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். பட் வி ஆர் நாட் கம் டு தட் லெவல். அந்த ஜாயின்ஸு அதெல்லாம் வந்து நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் வந்து ஸ்டில் இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, இட்ஸ் ஃபைன். நான் அதை எக்ஸ்பிளைனே பண்ணல உங்களுக்கு. பட் ஐ எக்ஸ்பிளைன் இட் நவ்.
ஸோ இதே query-ய நம்ம எடுத்து திரும்ப வச்சுக்கிறோம். இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா it is going to display all the department with how many students are there. ஓகே. இதுக்கப்புறம் இந்த காலமா வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு காலமுக்கும் நீங்க வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் as count அப்படின்னு சொல்லிட்டு as அலையாஸ் நேம் கொடுக்குற மாதிரி, இந்த காலமுக்கு ஒரு அலையாஸ் நேம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஹேவிங்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஒரு ஹேவிங் போட்டுட்டு கவுண்ட் greater than 1 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ பிகாஸ் இந்த கவுண்ட் ஸ்டாருங்கிறதே ஏற்கனவே வந்த query ரிசல்ட்டில் வர்றது தான் அவுட்புட்டு. இந்த queryக்கு அப்புறமும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஹேவிங் கமாண்ட் போட்டு நீங்கள் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே. லெட்ஸ் ரன் திஸ் query. Okay, it will tell teacher. Okay, இப்போ for example வந்து if I want to find out all the count equal to 1 இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா I can still find it. Okay, so இந்த queryலே வந்து you need to give an alias name for the new column countங்கிற columnக்கு, then you can use a having command and then still you can able to add a condition on top of it. Okay, so இதுதான் அந்த query. So having command யூஸ் பண்ணி பண்ணலாம். Okay, I'll run this. Okay, teacher output வச்சிருச்சு. I'll give it in the chat. Okay. Okay, I'll stop here. It's already time now. But so இன்னைக்கு நம்ம பார்த்த queriesல நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மெயினாக நம்ம பார்த்தது எப்படின்னா செலக்ட் queryல எப்படி பண்ணுறது, பிகாஸ் போன வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி ஒரு டேபிளில் க்ரியேட் பண்ணுறது, இன்சர்ட் எப்படி பண்ணுறது, ஒரு காலம் எப்படி அப்டேட் பண்ணுறது, அல்டர் பண்ணுறதா இதெல்லாம் பார்த்தோம். இந்த தடவை ஜஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட், அட்வான்ஸு செலக்ட்லாம் எப்படி பண்ணுறது, சிம்பிள் செலக்ட், வேர் கண்டிஷன் வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி சார்ட் பண்ணுறது, அசனிங்கில் எப்படி சார்ட் பண்ணுறது, டிசனிங்கில் எப்படி சார்ட் பண்ணுறது, தென் குரூப் பை வச்சு எப்படி ஃபைன் பண்ணுறது, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். Try பண்ணி பார்த்துட்டு whatever the questions you guys have, we will talk on next call. Okay, any questions anyone have?